ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. குட் ஈவினிங். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஓகே, தே வி எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்க போறோம். லாஸ்ட் கிளாஸ்ல பாருங்க, ஹி ஷி இட் தட் வச்சு ஓகே நம்ம ஒரு சென்டென்ஸ், ஸ்மால் சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். ஹி ஷி இட்டு தட்டு ஐ எல்லாமே ப்ரோனவுன். ஓகே, அது எல்லாமே சிங்கிள் பர்சன், அது எல்லாமே சிங்குலர். ஓகே, இஸ் அப்படிங்கிறது ஆக்சிலரி வெர்ப். ஓகேவா? ஸோ அதை வச்சுதான் நீங்க ஒரு சின்ன ஸ்மால் சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்றீங்க, கட்டமைக்கிறீங்க. ஸோ ஹி இஸ் ஸ்லீப்பிங், ஷீ இஸ் டான்சிங், அது மாதிரி ஹி இஸ் ரன்னிங், ஷீ இஸ் ஜம்பிங். புரியுதுங்களா? ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம்னா, ஓகே கவனிங்க, நான் இந்த ஹி ஷீ இங்க இருக்கு இல்லையா? ஓகே, இந்த ஹி ஷீ இட்டு தட் ஷீ இதை எடுத்துட்டு இந்த இடத்துல வி இல்லைன்னா தே போட போறேன். வீனா நாம், நாங்கள் அப்படி வரும். ஓகே, தேனா அவர்கள். ஓகே, அப்புறம் இந்த இசையும் எடுத்துருவேன். புரியுதா? ஓகே, இப்ப பாருங்க. ஓகே, இன்னொரு இது காட்டுறேன். இது பார்க்கும்போது ஈஸியா புரியும். பாத்தீங்களா? அவ்வளவுதான். மற்றது எல்லாமே சேம் தான். இந்த வி தேவும் ப்ரோனவுன்ஸ் தான். ஓகே, ஸோ அதனால ஐ, ஹி, ஷி, இட்டு, தட்டு, வி, தே எல்லாமே ப்ரோனவுன்ஸ். ஓகே, இதுக்கு முன்னாடி ஐ கூட யூஸ் பண்ண ஆம், அப்புறம் ஹி, ஷி, இட்டு, தட்டு கூட யூஸ் பண்ண இஸ், இப்போ நம்ம யூஸ் பண்ண போற ஆர், இது எல்லாமே ஆக்சிலரி வெர்ப். இப்போ இங்க ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு. ஆக்சிலரி வெர்ப்ங்கிறது கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நானே கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, சாரி, கேர்ஃபுல்லா இருக்கணும். இட்ஸ் a human errors happens, right? Sorry. AUXILIAR auxiliary verb. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ வி யூஸ் பண்ணீங்கன்னா வி அப்படிங்கிறது ப்ளூரல், தேங்கிறது ப்ளூரல். அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட மனிதர்கள் சம்பந்தப்பட்டிருக்காங்க இந்த வார்த்தைகள் எல்லாம். வி தேல, வீனா நாங்கள், தேனா அவர்கள். ஸோ இந்த மாதிரி ப்ளூரல் ப்ரோனவுன்ஸ் வந்துச்சுன்னா ஆர் யூஸ் பண்ணணும். ஆர்ங்கிற ஆக்சிலரி வெர்ப் யூஸ் பண்ணணும். ஸோ வி ஆர் ஸ்லீப்பிங், தே ஆர் ரன்னிங், வி ஆர் லேர்னிங். புரிஞ்சுதுங்களா? அப்புறம் தே ஆர் டீச்சிங், தே ஆர் ரைட்டிங். ஓகே, உங்க மக்களே, உங்களோட ஒரே வேலை என்னன்னா புது வெர்பெல்லாம் கண்டுபிடிச்சு அது கூட ஐஎன்ஜி சேர்த்துக்கணும். ஓகே, நேத்து நம்ம பார்த்தோம், மறந்துட்டீங்களா? ஓகே, நேத்து நம்ம பார்த்தோம். ஓகே, பாடி ஆக்ஷன் வெர்ப்ஸ் பாருங்க. பாடி ஆக்ஷன் ஓகே வெர்ப்ஸ் கொடுத்தீங்கன்னா 68 வார்த்தை வந்துச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு வரும். அதுக்கு இதுலதான் நம்ம பார்த்தோம், அந்த காட் வீலிங். It's taking time. ஓகே, காட் வீலிங் பார்த்தோம் பாருங்க. ஸோ இந்த ரூட் வேர்ட், சாரி, இந்த வேர்ட்ஸ்க்குள்ள மீனிங் கண்டுபிடிச்சுக்கோங்க மக்களே, அவ்வளவுதான். வேர்புக்கு மட்டும் தனியா ஒரு நோட் போட்டுட்டு இதுக்கெல்லாம் அர்த்தம் கண்டுபிடிச்சுக்கோங்க. ஓகே, ஸ்பீடா இருக்கும் உங்க லேர்னிங். இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுடைய உடல் மூலமாக நீங்க செய்யக்கூடிய காரியங்கள். இப்ப பாருங்க இந்த டிப்டோன் இருக்கு. வாட்ஸ் த மீனிங் ஆஃப் டிப்டோ? சரியா? ஓகே, பார்த்துட்டு கடைசியில் ஐஎன்ஜி சேர்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்ப இதை பாருங்க, நான் இப்ப இதை சொல்றேன். ஸ்லாப், ஸ்லாப்னா என்ன மீனிங் எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமான்னு பார்த்துக்கோங்க. ஐ ஆம் ஸ்லாப்பிங், ஷீ இஸ்
ஸ்லாப்பிங், இட் இஸ் ஸ்லாப்பிங், தட் இஸ் ஸ்லாப்பிங். ஓகே, அதுக்கப்புறம் they are slapping, we are slapping. அவ்வளவுதான். அடுத்தது ஸ்மைல் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி I am smiling, he is smiling, they are smiling, it is smiling. சரியா? ஓகே, அடுத்தது நம்ம வந்து vocabulary words பார்க்குறோம். ரொம்ப ஈஸி vocabulary words. இங்க பாருங்க. ஓகே, நேத்து நம்ம வந்து இங்க இருக்கு. ஓகே, இங்க பாருங்க. நேத்து நம்ம பார்த்த ரூட் வேர்ட்ஸ்லாம் இங்க இருக்கு. ஓகே, பெய்டோ, அயாட்ரியா பார்த்தோம். ஓகே, எஸ்டர்டே ஐ மீன். அப்புறம் அககோஸ் பார்த்தோம். ஓகேவா? இந்த 3 ரூட் வேர்டும் இங்கிலீஷ் லாங்குவேஜுக்குள்ள போய் அங்கிருந்து உருவாகிற வார்த்தைகள் தான் இதெல்லாம். பீடியாட்ரிக்ஸ் பாருங்க, அந்த ரெட் கலர்லாம் பெய்டோ சம்பந்தமானது, சாரி அந்த கிரீன் கலர்லாம் பெய்டோ சம்பந்தமானது, அந்த ரெட் கலர்லாம் அயாட்ரியா சம்பந்தமானது. ஸோ நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, பெய்டோன்ன கிரீக்ல, கிரேக்க மொழியில என்ன அர்த்தம், அயாட்ரியான கிரேக்க மொழியில என்ன அர்த்தம், அது தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களால இந்த வார்த்தை இப்போ பீடியாட்ரிக்ஸ் அப்படின்னா குழந்தைகள் மருத்துவத்துறை, குழந்தைகள் மெடிக்கல் ஹீலிங் அப்படின்ட்டு உங்களால கண்டுபிடிக்க முடியும். ஸோ பீடியாட்ரிக்ஸ்னா குழந்தைகள் நல மருத்துவத்துறை, மருத்துவ படிப்பு. புரியுதுங்களா? ஓகே, இது நான் இங்க கொடுத்திருக்கிறது வந்து இது வந்து அமெரிக்கன். பி ஏ வராது, அதுக்கடுத்து பிக்கு அடுத்தது ஏ வராது. ஓகேவா? அதே மாதிரி அதே ரூல் தான் இதுக்கும். இவர் வந்து குழந்தைகள் நல மருத்துவர், பீடியாட்ரிக்ஸ் வந்து அந்த துறை, குழந்தைகள் நல மருத்துவத்துறை. பீடியாட்ரிஷியன் வந்து குழந்தைகள் நல மருத்துவர். ஓகே, இது நம்ம கொடுத்திருக்கிறது இங்க வந்து. ஓகே, உங்களால வந்து அந்த ஒரு ஆங்கில வார்த்தையை பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள என்ன ரூட் வேர்ட்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கிற ஒரு மனப்பான்மையை வளர்த்துக்கோங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். சரியா? ஓகே, அடுத்தது பெடோ பேப்டிசம். இது பெடோ பேப்டிசம்னா பாருங்க, இந்த பெடோவும் ஓகே பெய்டோங்கிற வார்த்தையிலிருந்து உருவானதுதான். பேப்டிஸ்மா அப்படின்னா வாஷ்னு அர்த்தம். என்னடா குழந்தையை கழுவுறதா அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. ஓகே, கிறிஸ்டியானிட்டியில ஓகே ஞான ஸ்நானம் சொல்லுவாங்க. ஃபாதர் வந்து, அதாவது பேரண்ட்ஸ் வந்து குழந்தைய கூட்டிட்டு போவாங்க ஒரு வயசுல. அவர் வந்து ஃபாதர் வந்து குழந்தைக்கு வந்து ஓகே ஞான ஸ்நானம் பண்ணி வைப்பாரு. அந்த ஞான ஸ்நானம் அப்படிங்கிற தமிழ்ல நம்ம சொல்றோம் இல்லையா, அதைத்தான் ஆங்கிலத்துல பெடோ பேப்டிசம் சொல்லுவாங்க. புரிஞ்சதா? ஓகே, அடுத்தது நம்ம இந்த வேர்டு நேத்தே பார்த்துட்டோம். இதுல பாத்துங்க, அககோஸ்னா டு லீடு. ஓகே, சோ பெய்டோ பிளஸ் அககோஸ். பெய்டோனா குழந்தைகள். இந்த வார்த்தைகள் எல்லாமே குழந்தைகள் சம்பந்தமானது. புரியுதுங்களா? ஓகே, சோ பெடகாக்னா என்னன்னு பாத்தீங்கன்னா எ டீச்சர். புரியுதா? ஓகே, அந்த வார்த்தை வந்து ஓகே ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா குழந்தைகளை வழிநடத்தும் ஆசிரியர்ல இருந்து உருவானதுதான் பெடகாக். அப்ப நேத்து ஒரு வார்த்தை பார்த்தோம், பெடகாஜின்னு வேற பார்த்தோம். ஓகே, அது 6வது வேர்டு. பாருங்க, ஓகே நீங்க ரூட் வேர்ட் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்களால இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வந்து ஓகே ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஓகே, பெடகாஜி இட்ஸ் எ நவுன் அப்படின்னு பார்த்தோம். இது வேணும்னா 6வது வார்த்தையா சேர்த்துக்கலாம். அடுத்தது பெடலாஜி. பெடலாஜி லோகோன்னா கிரீக்ல சயின்ஸ்னு அர்த்தம், அறிவியல்னு அர்த்தம் கிரீக்ல. சோ பெய்டோவும் லோகோஸும் ஆங்கிலத்துக்குள்ள போய் அங்கிருந்து ஒரு வார்த்தை உருவாகுது, அதான் பெடலாஜி. சரி, இந்த லோகோஸ் வச்சுட்டு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற என்ன வார்த்தை இருக்கு? பயாலஜி இருக்கா? அதுல லோகோ வருதா பாருங்க. பயாலஜி டைப் பண்றேன்.
LOG வந்திருக்கும் பாருங்க. இது லோகோ சம்பந்தமா. பயோனா என்னன்னு கொடுத்து பாருங்க. புரியுதா? ஓகே, அவ்வளவுதாங்க. ஓகே, ஹேவ் இன்ட்ரெஸ்ட். ஓகே, நான் அழகா கொண்டு போயிட்டேன். ஐ ஆம் டான்சிங்ல இருந்து எப்படி நீங்க வந்து ஹீ இஸ் டான்சிங் வருது, அதுக்கப்புறம் ப்ளூரலுக்கு தே ஆர் டான்சிங், வி ஆர் டான்சிங், நாங்கள் நடனம் ஆடுகிறோம், அவர்கள் நடனம் ஆடுகிறார்கள். உங்களுடைய ஒரே வேலை வெர்பு கண்டுபிடிக்கிறது தான். ஓகே, ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நம்ம இன்னைக்கு இங்கோட முடிக்கிறோம். நாளைக்கு என்ன பண்ண போறோம்னா இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல ஓகே கொஸ்டின்ஸ் கேள்விகள் எப்படி உருவாக்குறதுன்னு பார்க்க போறோம். ஓகே, ரொம்ப ஈஸி. ஓகே, நான் சொல்லி கொடுத்த ஓகே ப்ரொனவுன்ஸை மறக்காதீங்க, ஆக்சிலரி வேர்ப்ல என்னன்னு மறக்காதீங்க. இது வந்து ப்ராப்பர் கிராமரோட போறோம். சரியா? ஓகே, இன்னைக்கு நீங்க என்னென்ன கிரீக் ரூட் வேர்ட்ஸ், என்னென்ன புது ஆங்கில வார்த்தைகள் கத்துக்கிட்டீங்களோ அது எல்லாத்தையும் நோட் பண்ணி வைங்க. ஓகே ஓகே மக்களே, நான் இதோட முடிக்கிறேன் இந்த செஷனை. ஓகே, நாம் அடுத்த வகுப்பில் டே 4 சந்திப்போம். நாள் 4 சந்திப்போம். சரியா? சேவ் பண்ணிடணும். ஓகே, பாய், டேக் கேர்.